Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்குலாம் மேட்சா போடுவாங்கல்ல ஹிப் பெல்ட் அது வந்து எப்படி செய்யறது அப்படின்றத தான் ஃபுல்லா பார்க்க போறோம். நான் டிசைன் எப்படி போடுறது அப்படின்றதுல இருந்து ஸ்டிச் பண்ற வரைக்கும் ஃபுல் டியூட்டோரியலா இருக்கேன். வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. இது வந்து நீங்க நார்மல் நீடில்ல கூட போடலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பெல்ட்ல நம்ம மேல எப்படி டிசைன் பண்றது அப்படின்றதையும் நான் வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கான், அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹிப் பெல்ட் ரெடி பண்றதுக்கு கிளாத் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதுதான் வந்து நமக்கு ஃப்ரேம்ல போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் டிசைன் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் பேப்பர்ல டிசைன் வந்து ஒன் சைட் மட்டும் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் இந்த இமேஜோட லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாத்ல வந்து நம்ம கார்பன் ஷீட் வச்சு தான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். நம்ம ஆர்ட் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஷீட் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்றேன். 2 கார்பன் ஷீட் வந்து இந்த மெத்தட்ல வந்து நமக்கு டிசைன் ட்ரேஸ் பண்றதுக்கு தேவைப்படும். துணியை வந்து ரெண்டா மடிச்சுக்கோங்க. துணிக்கு மேலேயும் கீழேயும் 2 கார்பன் ஷீட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு துணியோட அந்த எட்ஜ்ல இருந்து நம்ம வந்து ஒன் சைட் ஆஃப் டிசைன் தான் வந்து நான் இதுல வரைஞ்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எந்த இடத்துல ட்ரேஸ் பண்ண போறோமோ அந்த இடத்துல வச்சு பேனாவோ பென்சிலோ வச்சு மேல வந்து டிசைன் வரைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்ல வந்து டிசைன் ட்ரேஸ் ஆயிரும். நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கார்பன் ஷீட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால கிளாத்ல வந்து டிசைன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப விசிபிளாலாம் தெரியல. நான் டிசைன் போடும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டிசைனோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு நான் போட்டிருக்கேன். அகலம் வந்து 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி 2 இன்ச்சுக்கு வரைஞ்சிட்டு அதுல 1.5 இன்ச்சுக்கு உள்ள மட்டும் டிசைன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபிளாரல் டிசைன் வரைஞ்சு எடுத்திருக்கேன். ஒன் சைட் ஆஃப் டிசைன் மட்டும் எடுத்தாலே போதும். நமக்கு 2 சைடும் மிரர் இமேஜ் அப்படின்றதுனால நமக்கு 2 பக்கமும் ஒரே டிசைன் போடுறதுக்கு இந்த மெத்தட்ல வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு 2 சைடும் சேமா ஒரே டிசைன் தான் வரைய போறோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி மேல ஒரு கார்பன் கீழே ஒரு கார்பன் வச்சு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ட்ரேஸ் பண்ணி இதே மெத்தட்ல எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த பிக்சர்ல தெரியுதா அப்படின்றது தெரியல. ஏன்னா சேம் கார்பன் கலரும் அதே கிளாத் கலரும் ஒரே அளவுல இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு. இப்போ கிளாத்தை வந்து நம்ம மடிச்சு வச்சு ட்ரேஸ் பண்ணியிருந்தோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிசைன் வந்து ஒரு 20 இன்ச்சுக்கு இருக்கும். 10 இன்ச்சுக்கு டிசைன் எடுத்துட்டீங்கன்னா 20 இன்ச்சுக்கு ஃபுல்லா லென்த்தா இருக்கும். இப்போ இதுல நான் டிசைன் பண்றதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். டியூப் பீட்ஸ், அதுக்கப்புறம் வயலட் கலர் சுகர் பீட்ஸ் சாரிக்கு மேட்சா, அதுக்கப்புறம் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்டோன் பால்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். இது வந்து ஆரி ஒர்க் நீடில் வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு ஆரி ஒர்க் பத்தின பேசிக் டுட்டோரியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஆர்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. நம்ம போட்ட அந்த டிசைன்ல ஃபுல்லாமே வந்து நம்ம சுகர் பீட் வச்சு ஆரி ஒர்க் நீடில் வச்சு நான் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம போட்ட அவுட்லைனுக்குள்ள உள்ள வந்து நம்ம அந்த சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ண போறோம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய லீவ்ஸா போட்டிருக்கேன்ல அதுல எல்லாம் ஆல்ரெடி நான் சுகர் பீட் வந்து கோல்டன் கலர் சுகர் பீடே ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். ஃபேப்ரிக் க்ளூ வந்து இந்த மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டர்ல ஃபிளார்ல வந்து நான் ஒரு ஸ்டோன் வைக்க போறேன். அதனால அந்த அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு அந்த ஃபிளார் அவுட்லைன் போட்டிருந்தோம்ல அதுக்குள்ள ஃபுல்லா வந்து க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாவே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையவும் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்லைனை விட்டு வெளியில வந்துடும். கரெக்டா அதுக்குள்ள எவ்வளவு செட் ஆகுதோ அந்த அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க, கேப் இல்லாம. இதுல வந்து சின்ன சின்னதா லீஃப் டிசைன் அவுட்லைன் கொடுத்திருந்தோம்ல ஜரி த்ரெட் வச்சு அந்த இடத்துக்குள்ளேயும் நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மேல ஃபுல்லா வந்து கொஞ்சம் எக்ஸஸா அந்த சுகர் பீட்ஸ் வந்து தூவி விட்டுங்க. எக்ஸ்ட்ரா வெளியில விழுந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து காஞ்சதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுட்டு எடுத்துக்கலாம். நமக்கு எங்க ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிருக்கோமோ அங்க மட்டும்தான் வந்து நமக்கு இந்த கிளாத்ல வந்து இந்த சுகர் பீட் வந்து ஒட்டிக்கும். இப்ப நான் ஃபுல்லா இந்த மாதிரி எல்லா ஃபிளவர்ஸுக்கும் சைட்ல இருந்த குட்டி குட்டி லீவ்ஸ்க்கும் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு அந்த இடத்துல ஃபுல்லா வந்து சுகர் பீட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா வந்து ட்ரை ஆகணும். ஒரு 1 hour வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அந்த சுகர் பீடே வந்து டச் பண்ண முடியும். ஏன்னா நடுவுல நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கையில தான் ஒட்டிக்கிட்டே திரும்ப நம்ம கையோட சேர்த்து வந்துடும். ஃபுல்லா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சென்டர்ல இருக்கிற அந்த ஹோல்லையும் ஒரு டிராப் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு ஸ்டோன் வந்து ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சு விட்டுருக்கேன். இப்ப எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சுகர் பீட் எல்லாத்தையும் நம்ம வந்து தட்டி விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸஸா இருக்கிற சுகர் பீட்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு இப்ப காமிச்சிருக்கேன். நமக்கு டிசைன் வந்து ஃபுல்லா இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாதி வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு 1 day வந்து ஃபுல்லா காய விடணும். ஏன்னா ஃபேப்ரிக் க்ளூ வச்சு எந்த ஒரு ஒர்க் பண்ணீங்கனாலும் அதை 1 day வந்து ஃபுல்லா ட்ரை டைம் கொடுக்கணும். ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை பேக் சைட் திருப்பி இந்த துணியை வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த பீட்ஸ் எல்லாமே நமக்கு க்ளூவோட சேர்த்து நல்லா துணியில வந்து ஒட்டிக்கும். அயன் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பெல்ட் வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்றது பார்க்கலாம். துணியில வந்து டிசைன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் நடுவுல வந்து டிசைன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
நமக்கு இந்த பீட்ஸ் எல்லாம் ஒட்டுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஆயிரும் இந்த கிளாத். இது கொஞ்சம் நம்ம பெல்ட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிறதுக்காக அடியில கேன்வாஸ் பேப்பர் கொடுக்க போறோம். நம்ம டிசைன் வந்து ஒரு 20 இன்ச்சுக்கு போட்டு எடுத்திருக்கோம். இந்த டிசைனோட அகலம் வந்து 1.5 இன்ச்சுக்கு போட்டிருக்கோம். 1 இன்ச் அகலத்துக்கு நான் கேன்வாஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதோட நீளம் வந்து நமக்கு தேவையான ஹிப் சைஸை விட 1 இன்ச் கம்மியா எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான ஹிப் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 28 இன்ச். அதோட 1 இன்ச் வந்து கம்மியா நான் இந்த கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க டிசைன் வந்து 2 இன்ச்சுக்கு போட்டிருந்தீங்கன்னா 2 இன்ச் அகலத்துக்கு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்ப இதை வந்து துணியோட அடிப்பக்கம் வச்சு நம்ம எப்பயும் அயன் பண்ணுவோம்ல, சேம் அதே மெத்தட்ல அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கிற இடத்துல அயன் பண்ணிருக்கிறதுனால இது வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாவே இருக்கும் அயன் பண்றதுக்கு. கரெக்டா சென்டர் லைன் பார்த்து நீங்க வந்து அயன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம டிசைனுக்கு மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இந்த துணியோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிருக்கேன். சைட்ல வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கேன்வாஸ் பேப்பரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி இருந்தா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ இதை தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பின்பக்கம் வந்து ரோப் வச்சு தைப்போம்ல, அதை வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோப் மாதிரி வச்சுதான் கட்ட போறோம். இந்த ரோப் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம நார்மலா வந்து கிராஸ் பீஸ் எடுத்து பிளவுஸ் ரோப்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, சேம் அதே மெத்தட்ல நான் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்க போறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ரோப் தைக்க தெரியும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு லாங்கா ரோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நான் வந்து 2 சைடு டைப் பண்றதுக்கும் சேர்த்து ஒரே ரோப்பாவே தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 35 இன்ச்சு 36 இன்ச்சு அந்த அளவுக்கு கட் பண்ணி தச்சு வச்சிருக்கேன். இதை இப்ப 2ஆ மடிச்சு நடுவுல கட் பண்ணி விட்டுக்கலாம். 2 சைடும் நம்ம முடிச்சு போடுறதுக்காக இந்த ரோப்போட நடுவுல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க தனித்தனியா கிளாத் எடுத்து தனித்தனியா 2 ரோப் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டாலும் சரிதான். எந்த மாதிரினாலும் பண்ணலாம். இப்ப இதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம பெல் ஹேங்கிங் மாதிரி செஞ்சு விடுவோம்ல, அதே மாதிரி ஒரு வேற ஒரு டிசைன்ல நம்ம இப்ப இதுல இந்த வீடியோல பார்க்க போறோம். 3 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி முக்கோணமா மடிச்சுக்கோங்க. திரும்ப வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த சைடு இருக்கிற அந்த துணியையும் சேர்த்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி ஓவர்லாப் பண்ணி மடிச்சுக்கோங்க. கீழே இந்த மாதிரி இருக்கணும். இப்ப இந்த ஷேப்புக்கு நடுவுல வச்சு நம்ம அந்த ரோப் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து வச்சு தைக்கணும். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலா பெல் மாதிரி வச்சு ஹேங்கிங்ஸ் தச்சு விடுவோம்ல, அதே சேம் மெத்தட் தான். கொஞ்சம் இது டிஃப்ரெண்டா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி தச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஹேங்கிங்ஸ் வந்து கிடைக்கும். நார்மல் பெல் ஹேங்கிங்ஸை விட இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அழகான லுக்ல இருக்கு. கண்டிப்பா இந்த லட்கன்ஸும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம ஃபேப்ரிக் லட்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஹேங்கிங்ஸ் வேணும்னா கூட நீங்க இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ரோப்லையும் நான் தச்சு எடுத்துக்கிறேன். இப்ப ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம பெல்ட்ல இதை வச்சு அட்டாச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம கேன்வாஸ் பேப்பர் அயன் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கேன்வாஸ் பேப்பர் எந்த இடத்துல முடியுதோ அதை விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க துணியை. அதுக்கு மேல எக்ஸஸா கிளாத் தேவைப்படாது. நம்ம இந்த மாதிரி ராங் சைட் திருப்பிட்டு 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். மேலையும் கீழையும் கரெக்டா வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி விட்டு ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு எடுத்துக்கோங்க. துணியில சுருக்கம் எதுவும் இல்லாத அளவுக்கு கரெக்டா வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நம்ம தையல் போட்டது மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். வந்து அடிபடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க சிங்கிள் போட்டு பிக்ஸ் பண்ணி கூட நீங்க இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்ப தையல் போட்டதுக்கு அப்புறம் சைடுல இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரோப்புக்கு எப்படி வந்து ஊசி நூல் வச்சு நம்ம வந்து ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்தோமோ அதே சேம் மெத்தட்ல தான் நம்ம ஊசி நூல் வச்சு இந்த துணியையும் ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துக்க போறோம்.
துணியோட ஒரு ஓரத்துல இந்த மாதிரி நீங்க நாட் போட்டு எடுத்துக்கோங்க. 2 நாட் போட்டுக்கோங்க. இப்ப துணியோட ஒரு ஓரத்துல இருந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஊசியை இந்த மாதிரி ரிவர்ஸ்ல கொண்டு போய் எடுத்துக்கலாம். நடுவுல பீட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஊசியை வந்து எடுத்துட்டு போகணும். இப்போ ரிவர்ஸ்ல திருப்பி எடுக்கும்போது அந்த கேன்வாஸ் பேப்பரும் உள்ள கரெக்டா உள்ள போற மாதிரி வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. அந்த கேன்வாஸ் பேப்பரும் கொஞ்சம் மடங்கி கொடுக்கும். அதனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் திருப்புறதுக்கு. ரிவர்ஸ்ல திருப்புறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த பேப்பரையும் சேர்த்து வச்சு நம்ம திருப்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனா எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல திரும்பி வந்துடும் இந்த கிளாத். ஃபுல்லா திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் இத பேக் சைடு திருப்பி அயன் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் வந்து அயன் பண்ண வேணாம், பீட்ஸ் இருக்கிற சைடு. ரிவர்ஸ் சைடு திருப்பி இதை வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ நான் வந்து அயன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே தச்சு வச்சிருக்கோம்ல அந்த ரோப் வந்து எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம கேன்வாஸ் பேப்பர் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி மட்டும் கிளாத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து 2 சைடும் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து இந்த மாதிரி உள் பக்கமா மடிச்சு விட்டுட்டு நல்லா வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. நடுவுல வந்து கரெக்டா நம்ம வச்சிருக்கிற ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். இந்த இடத்துல வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த பெல்ட்டோட இன்னொரு சைடு ரோப்பும் வந்து நம்ம வந்து தச்சு விடணும். சேம் அதே மாதிரி உள்பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து உள்பக்கம் மடிச்சு விட்டுட்டு நடுவுல வந்து ரோப் வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரோப் எல்லாமே அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பெல்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கீழே நான் கொடுத்துருக்கிற ஹேங்கிங்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்போட வந்து நிப்பாட்டிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஹேங்கிங்ஸ் எப்படி வந்து போடுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் ஹிப் பெல்ட் வந்து தச்சு பாருங்க. உங்களுக்கு ஹேங்கிங் டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியணும்னா வீடியோவை கண்டினியூவா ஃபுல்லா பாருங்க. இப்போ நான் வந்து இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் தச்சு விடுறதுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் பால், அதுக்கப்புறம் கீழே பீட் ஹேங்கிங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃப்ளவர் டிசைனோட சென்டர்ல இருந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லா வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். 1 இன்ச் கேப்ல வந்து எல்லா டிசைனும் வந்து கீழே வந்து ஹேங் ஆகுற மாதிரி நான் தச்சு விட்டுருக்கேன். இந்த சைடு வந்து எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். பேக் சைடு வந்து இந்த சென்டர்ல இருந்து ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல வந்து ஊசியை விட்டு எடுத்துக்கலாம். நூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்துக்கு மேட்சா வந்து நூல் எடுத்துக்கோங்க. நூல் வந்து ரெட்டையா போட்டு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் வந்து பிளைனா போட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். நூலை வந்து மேல் பக்கமா எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு எந்த ஆர்டர்ல டியூப் பீடு வந்து வேணுமோ அந்த ஆர்டர்ல நீங்க வந்து மாத்தி மாத்தி கொடுத்துக்கலாம். நீங்க இந்த மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்ல. உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைச்சிச்சுன்னா கூட அந்த டியூப் பீடோட சேர்த்து நீங்க வந்து இந்த டிசைன் வந்து செஞ்சுக்கலாம். ஸ்டோன் பால்ஸ் கிடைக்கலனா கூட நார்மல் வெறும் கோல்டன் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. இப்ப டியூப் பீட்ஸ் வந்து நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கோர்த்து விடுறேன். அடுத்து வந்து ஒரு ஸ்டோன் பால் போட்டு விடுறேன் உள்ள. இந்த ஊசியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுதான் இந்த மாதிரி டியூப் பீட்ஸ்குள்ள எல்லாம் வந்து நமக்கு கரெக்டா போகும். நார்மல் ஹெம்மிங் நீடில் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா டியூப் பீட் ஒன்று, ஸ்டோன் பால் ஒன்று மாத்தி மாத்தி ஃபுல்லா கோர்த்து விட்டுக்கிறேன். லாஸ்டா வந்து பீட் ஹேங்கிங் வந்து எடுத்திருக்கேன். அதுல மேல இந்த மாதிரி 2 வளையம் கொடுத்துருக்காங்க. 2 வளையத்துக்குள்ளேயும் உள்ள நூலை விட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ இதுதான் வந்து நமக்கு ஒரு ஸ்டாப்பர் மாதிரி யூஸ் பண்ண போறோம். இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்டோன் பால்ஸ் அதுக்கப்புறம் டியூப் பீட்ஸ்குள்ளேயும் நம்ம ரிவர்ஸ்ல வந்து ஊசி எடுத்துட்டு போறோம். நம்ம எந்த ஆர்டர்ல வந்து நம்ம கோர்த்துக்கிட்டே வந்தோமோ அதே ஆர்டர்ல ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போகணும் ஊசியை. அப்பதான் நமக்கு வந்து இது கரெக்டா அந்த ஹிப் பெல்ட்ல இருந்து கீழே ஹேங் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபுல்லா இந்த மாதிரி ரிவர்ஸ்ல எடுத்து நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு ஊசி எடுத்துட்டு போயிடலாம். மேல வரைக்கும் போனதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா நமக்கு நல்லா டைட்டா ஆயிடும். எந்த இடத்துலயும் கேப் இல்லாம இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நூலை வந்து அடிப்பக்கம் எடுத்துட்டு போயிருங்க. பெல்ட்டோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி 2 நாட் வந்து போட்டு விட்டுக்கோங்க. அப்பதான் இது வந்து நமக்கு லூஸ் ஆகாம இருக்கும். ரெண்டு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்ல இருந்தே நம்ம அடுத்த ஒரு 1 இன்ச் கேப்ல அடுத்த ஹேங்கிங் வந்து போடலாம். ஹேங்கிங்கோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டியூப் பீட்ஸும் இந்த ஸ்டோன் பால்ஸும் ஒவ்வொன்னா ஒரு சைஸ் வந்து கம்மியா எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்கிறது வந்து நல்லா நீளமா போட்டிருக்கேன். 4 டியூப் பீட்ஸ் போட்டிருக்கேன். அடுத்ததுல 3 போட்டிருக்கேன். இப்ப போடுறதுல வந்து 2 யூஸ் பண்ண போறேன். 2 டியூப் பீட் 2 ஸ்டோன் பால்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஹேங்கிங் யூஸ் பண்ணிருக்கேன். இதுலயும் நம்ம அந்த ஹேங்கிங்கை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா பீட்ஸ்குள்ளேயும் ஸ்டோன்ஸ்குள்ளேயும் ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போயிடலாம் ஊசியை. ஃபர்ஸ்ட் சேம் அதே மெத்தட் தான். நூலை நல்லா டைட் பண்ணிட்டு பேக் சைடு திருப்பி நீங்க வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ எவ்வளவு சைட்ல அகலத்துக்கு வேணுமோ அந்த ஹிப் ரவுண்ட் ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லா நான் வந்து தச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹிப் பெல்ட் வந்து நம்ம சென்டர்ல ஹேங்கிங் வந்து நம்ம ட்ரெஸ்ல வியர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஹேங்கிங் வேண்டாம் அப்படின்னா மேல இருக்க ஹிப் பெல்ட்டோட கூட நீங்க வந்து விட்டுக்கலாம். அந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். சேம் இதே மெத்தட்ல தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு எந்த மாதிரி கிரியேட்டிவா ஐடியா தோணுதோ அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் வந்து நீங்க போடலாம். நம்ம இந்த நடுவுல போட்டுக்கிற டிசைன் வந்து ஒரு 20 இன்ச்சுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். அதுவே வந்து எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும். நம்ம கேன்வாஸ் பேப்பர் எடுத்து தைக்கிறோம் பாத்தீங்களா, அது மட்டும் தான் நமக்கு தேவையான அளவுக்கு ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்தி எடுக்கணும். மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே மெத்தட் தான். இது வந்து நான் டைரக்டா வந்து துணியிலேயே ஆரி ஒர்க் நீடில் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இப்போ நம்ம பெல்ட் நம்ம எப்படி தச்சோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பெல்ட் மட்டும் நீங்க கேன்வாஸ் பேப்பர் வச்சு அயன் பண்ணி ரெடி பண்ணிட்டு மேல கூட ஸ்டோன் பேச்சஸ் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். அது அந்த மாதிரி பண்ணும்போதும் அது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆரி ஒர்க் தெரியாதவங்க கண்டிப்பா அந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்த ஹிப் பெல்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.